வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு திருநாவுக்கரசு. திராவிட இயக்கங்கள் இதோட பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு பல முக்கியமான சிந்தனைகள் நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையாக இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா திராவிட இயக்க சிந்தனை அப்படிங்கிறது இன்றளவும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனை. இதற்கு பல தலைவர்கள் உறுதுணையாக இருந்திருக்காங்க, வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்காங்க. 50 ஆண்டு காலம் திராவிட இயக்க தலைவராக கலைஞர் அவர்களுடைய பணின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு சுதந்திர தினம், இந்த நாளில் 72ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஒரு காலகட்டத்திலையும் திராவிட இயக்கங்கள் அதோட பங்களிப்பு நாட்டோட வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத எண்ணி பார்த்தா வியக்கத்தக்க பல விஷயங்கள் இந்த இயக்கங்கள் மூலமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி பேசும்போது 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தோட தலைவர் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி மேம்பாடுன்னு பார்க்கும்போது தலைவர் கலைஞர் அவர்களை சிந்திக்காம எதுவுமே செயல்பாட்டுக்கு வரலன்னு சொல்லலாம். ஒரு சிந்தனையாளராக திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு படைப்பையும் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. இது சார்ந்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நேயர்களோட பகிர்ந்துக்கணும். முதல்ல திராவிட இயக்க சிந்தனை அப்படிங்கிறது என்ன, இதோட அடிப்படை என்ன மையமாக வச்சு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வளர்ச்சி அடைஞ்சது? திராவிட இயக்க சிந்தனை என்பது தாழ்த்தப்பட்டோருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் சமூக நீதியை வழங்குவது. சமுதாயத்தில் அனைத்து மட்டத்திலும் இந்த இரு பகுதியினரை அரசியல் ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் உயர்த்தி சமநிலையில் சமுதாயத்தில் வைத்திருப்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். இந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக 50 ஆண்டுகள் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் 50 ஆண்டுகள் திமுகவினுடைய தலைவராக மட்டுமில்லை, 80 ஆண்டுகள் பொதுப்பணியாற்றியவர். 80 ஆண்டு அவருடைய பொது வாழ்க்கையில் 50 ஆண்டுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக பணியாற்றுவதில் அவர் செலவழித்திருக்கிறார். இதை போல ஒரு தலைவரை இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே கூட பார்க்க முடியாது. 50 ஆண்டு காலம் ஒரு அரசியல் பண்பாட்டு கலாச்சார இயக்கத்தின் தலைவராக இருந்த பெருமை தலைவர் கலைஞரையே சாரும். அவர்கள் செயற்கரிய செயல்களை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் ஆற்றிய பண்பு மகத்தானது. அதே போல சமூக நீதி பிரச்சனைகளிலும் அவர் மிக பெரும் பங்காற்றியிருக்கிறார். தமிழ் மொழியை செம்மொழி அந்தஸ்திற்கு உயர்த்தி மத்திய அரசிடமிருந்து ஏற்பளிப்பு செய்திருக்கிறார். அந்த ஏற்பளிப்பை வழங்குவதற்காக தமிழறிஞர்கள் சற்றொப்ப 150 ஆண்டுகள் போராடிய ஒரு பிரச்சனைக்கு, போராடிய ஒரு சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் சமநிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சமூக நீதி கோரிக்கையை முன்வைத்ததோடன்றி அந்த சமூக நீதிக்கு பக்தி இயக்கமாக இருக்கிற ஒரு சிக்கலுக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், தமிழில் அர்ச்சனை செய்வது போன்ற சமநிலை திட்டங்களை வகுத்து அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். இவற்றையெல்லாம் கூறுவதற்கு மிக நெடிய நேரம், விளக்கி சொல்வதற்கு மிக நெடிய நேரம் தேவைப்படுகிறது. அவ்வளவு ஆற்றலுடைய தலைவர் அவர்கள். அவருடைய சாதனை சொல்லொணாதது. கண்டிப்பாக சார். சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு நினைவு கூற வேண்டிய
அவசியத்தில் இருக்கும். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு சார்? இந்த 47 சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா விதத்திலையுமே நம்ம புதுமையான ஒரு சிந்தனை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தமிழ்நாடு தென்னகம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது? திராவிட இயக்க சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து மிக அதிகப்படியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த அந்த காலகட்டத்து தலைவர்கள் பற்றி சொல்லுங்க. சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் திமுக தோன்றவில்லை. அப்போது நாம் திராவிடர் கழகமாக இருந்தோம். அறிஞர் அண்ணா அவர்கள் சுதந்திரத்தை வரவேற்றார்கள். சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டம் தமிழ்நாடு என்பது இப்போது போல் 32 மாவட்டங்களாக இல்லை. சென்னை மாகாணமாக இருந்தது. அந்த சென்னை மாகாணத்தில் ஆந்திரா இருந்தது, கேரளா இருந்தது, மைசூரில் ஒரு பகுதி இருந்தது. இவ்வளவு பகுதியும் சேர்த்துதான் சென்னை மாநிலமாக சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் இருந்தது. 1956க்கு பிறகுதான் மொழிவழி மாநிலங்கள் அமைந்ததற்கு பிறகுதான் இன்றைய தமிழ்நாடு என்று உருவாயிற்று. இந்த தமிழ்நாட்டில் 1957க்கு பிறகுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் ஈடுபாடு கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக திராவிட இயக்க சிந்தனைகளை நிறைவேற்றுவது, சட்டமாக்குவது, அதன் மூலம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சமூக சமநிலையில் உயர்த்தி காட்டுவது என்ற நோக்கத்தில் ஈடுபட்டு தேர்தலில் ஈடுபட்டார்கள். 1957இல் ஈடுபட்ட திமுக 1967இல் ஆட்சியை கைப்பற்றியது. ஆட்சியை கைப்பற்றியவுடன் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக 23 மாதங்கள் தான் இருந்தார். 3 பிறர்க்கரிய செயற்கரிய செயல்களை, சாதனைகளை அவர் நிகழ்த்தி காட்டினார். அதில் ஒன்று, நம்முடைய சென்னை மாநிலமாக இருந்த இந்த மாகாணத்திற்கு, நமது தாய் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டினார். அதன் பிறகு கலைஞர் அவர்கள் முதல்வராக வந்தார்கள். தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் வைத்ததோடு இல்லாமல் அந்த தமிழ்நாடு என்ற வடிவத்திற்கு, தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் பண்பாட்டு கலாச்சார வடிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதிய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு செயலினை செய்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் 5 முறை முதல்வராக இருந்தார்கள். 5 முறை முதல்வராக இருந்து சற்றொப்ப 18-19 ஆண்டுகள் அவர்கள் அந்த 5 முறையில் முதல்வராக இருந்த ஆண்டுகள் கணக்காகிறது. அந்த ஆண்டுகளில் அவர்கள் செய்த நலத்திட்டங்கள், செய்த அரசியல் சாதனைகள் என்பது மகத்தானவை. திராவிடர் கழகம் கூட கலைஞர் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை 1000 நன்மைகள் என்று ஒரு புத்தகம் போட்டு கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு சாதனைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதானால், திராவிட இயக்கத்தின் பெயரால் ஆட்சி செய்தவர்கள் 27 ஆண்டுகள் இதுவரை அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யாத சாதனைகளை எல்லாம் கூட கலைஞர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு மகத்தான சாதனைகளை செய்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் வகுத்து காட்டிய பாதை, அவருடைய லட்சிய பாதை நாம் பயணிக்கிற விதத்தில் அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த கொள்கைகளை நிறைவேற்றுகிற பொறுப்பு, முழு கொள்கைகளையும் நாம் நிறைவேற்றிவிட்டோமா? முழு சாதனைகளையும் நாம் அடைந்திருக்கிறோமா? நம்முடைய லட்சியத்தில், நம்முடைய குறிக்கோளில் நாம் அந்த தொலைநோக்கு திட்டத்தை அடைந்திருக்கிறோமா என்று சொன்னால் இன்னும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய, செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. அவர் அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தியிருக்கிறார். அவற்றை ஆவணப்படுத்தி நமக்கு அளித்து சென்றிருக்கிறார். அந்த ஆவணங்களிலிருந்து ஸ்டாலின் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இன்று இருக்கிறார். அவருக்கு பக்கத்துணையாக நாமும் இருக்கிறோம். கண்டிப்பாக சார்.
அன்னைக்கு அவர் துவங்கிய பல விஷயங்கள் வித்திட்ட விதை இன்னைக்கு ஒரு பெரிய விருஷமா வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல நம்ம பல முக்கியமான ஆளுமை திறன்களை பத்தி கண்டிப்பா பேசணும். ஒரு தலைவர் தனக்குடைய பணிகளை செயல்படுத்துறாங்க அப்படின்ற நேரத்துல அவங்களுடைய ஆளுமை திறன், தனித்துவம், இதன் மூலமா மக்களுக்கு பலவித பலன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுத்த அந்த காலகட்டம் சமூக நீதி, சமத்துவம், தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளை எடுத்த காலகட்டம் சொல்லலாம். இன்னைக்கும் அந்த பாதையில நம்ம பயணப்பட்டு போயிட்டு இருக்கணும் போது தலைவருடைய ஆளுமை திறன் சார்ந்த மேன்மையை பற்றி பேசுவோம். அவருடைய ஆளுமை திறமை என்பது மகத்தானது. நினைவாற்றலில் அவரை அடித்து கொள்ள முடியாது. அதாவது ஒருவரை ஒரு முறை பார்த்தால், அவரை அறிமுகப்படுத்தினால் அவரை அப்படியே நினைவில் வைத்து கொள்வார். நான் 5ஆம் படிவம் படிக்கிற போது 1959ஆம் ஆண்டு மயிலாப்பூரில் ஒரு நகராட்சி உறுப்பினரை அறிமுகப்படுத்துகிற கூட்டத்தில் மேசை நாற்காலிகளை எடுத்து போடுகிற ஒரு பையனாக அந்த கூட்டத்திற்கு மின்சார இணைப்பு வழங்குகிற அந்த கடைக்கு சென்று அவரோடு பேசி அந்த கூட்டத்திற்கு மின்சார இணைப்பை வாங்கி தந்த ஒரு சின்ன உதவியை செய்தவனாக, ஒரு கட்சிக்காரனாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவன். அப்போது நகராட்சி உறுப்பினருக்கு போட்டியிட்ட கை பிரம்மையா என்கிறவர் என்னுடைய அந்த சிறிய உதவியை, இந்த தம்பி தான் இந்த உதவியெல்லாம் செய்தார் என்று சொல்லக்கூடியதை 1982 நினைவில் வைத்து, அவர்தானே நீங்கள் அப்படி என்று கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய, என்னை போல தமிழகம் முழுக்க இருக்கிற தொண்டர்களை யார் யார் எந்தெந்த பணிகளை செய்தாலும் அந்த பணியை நினைவில் வைத்து கொண்டு உடனே அவரை கேட்பது, பெயர் சொல்லி அழைப்பது, அவர் நலமா, இவர் நலமா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று அடிப்படையிலிருந்து, குடும்ப உறவிலிருந்து தொடங்கி அரசியல் சட்டம் செய்கிற வரை அவருடைய நினைவாற்றலுக்கு ஈடு இணையே கிடையாது. இது அவருடைய ஆளுமை திறனின் ஒரு பகுதி. இந்த ஆளுமை திறமை தொண்டர்களை மிகவும் கவர்ந்தது. அதை தான் நாம் அவருடைய இறுதி பயணத்தின் போது கண்டோம். அந்த உணர்ச்சியை கண்டோம். சுமார் 40 பேர் தமது இன்னுயிரை அவருக்காக இழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய நினைவாற்றலால் வருகிற ஒரு ஆளுமை. இப்படி அவருடைய ஆளுமை அரசியல், இலக்கியம், திரைப்படத்துறை, நாடகத்துறை, நடிப்பு, கவிதை என்று பல பல்கலை செல்வர் என்று சொல்வார்கள். அதை போல அவர் பல்கலை செல்வராக விளங்கியவர்கள். இவற்றையெல்லாம் அவர் எங்கிருந்து கற்றார்? தானாகவே கற்ற பேராசிரியர் அவர். ஆகவே அவர் ஆளுமை திறமை என்பது தான் வளர்த்து கொண்ட, தானே கற்ற தனது கல்வியை இந்த சமுதாயத்திற்காக, எந்த சமுதாயத்திலிருந்து அவர் வந்தாரோ அந்த தமிழ் சமுதாயத்திற்காக அந்த ஆளுமையை இட்டு நிரப்பி அவர் சாதனைகளை புரிந்தார். தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதற்கு இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்த்தவர் தலைவர் கலைஞர். செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தவர் சொல்கிறோம். மொழி மீது அவருக்கு இருக்கிற ஒரு காதல், பற்று அப்படின்னு சொன்னால் ஒரு சிந்தனையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மொழி மீது இருக்கிற பற்று காரணமாகத்தான் அவர் செம்மொழி என்ற அந்த ஏற்பளிப்பை நமக்கு பெற்று தந்தார்கள். பெயர்களை கூட அவர் தமிழ் பெயர்களாகத்தான் சூட்டுவார். அதை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் என்று சொல்லுவார். தன்னுடைய பெயரை கூட தொடக்க காலத்தில் அருட்செல்வர் என்று வைத்துக்கொள்ளலாம் என்று கூமா, அண்ணல் தங்கோ போன்றவர்கள் சொன்னபோது, கருணாநிதி என்கிற இந்த பெயர் பிரபலமாகிவிட்டது, விளம்பரமாகிவிட்டது, இனி அருட்செல்வர் என்ற பெயரை வைத்து கொண்டால் அது சரியாக இருக்காது என்பதற்காகத்தான் அவருடைய பெயரை மாற்றிக்கொள்ளவில்லையே தவிர தனித்தமிழில் அவர்களுக்கு பெருத்த ஈடுபாடு உண்டு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால், தேவநேயப்பாவாணர் தனித்தமிழ் இயக்கத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பற்று கொண்டதோடு இன்றி அவர் செந்தமிழ், சொற்பிறப்பு இயல், அகர முதலியை தொகுத்தவர்கள். தானாக தொகுத்து
தானாகவே வெளியிட வேண்டும் என்று கருதியவர். ஆனால் அவரால் அந்த பெரும் பணியை செய்ய முடியவில்லை. மொழியின் மீது, தாய்மொழியின் மீது ஒரு தனித்த பற்றிருக்கிற கலைஞர் தான் 1974ஆம் ஆண்டு ஒரு இயக்ககத்தையே உருவாக்கி மொழியியல் ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களை அந்த இயக்குனராக்கி 2 மடலங்களை கலைஞருடைய காலத்தில் வரவழைத்தார்கள். அதற்கு பிறகு நிறைய மடலங்கள் வந்தன. இதற்கு அவருடைய தாய்மொழி பற்றித்தான் காரணம். 74க்கு முன்பு யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கலைஞர் அவர்கள்தான் நிறைவேற்றி காட்டினார்கள். அது நமக்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய தனித்தமிழ் சொத்து, அந்த சொற்பிறப்பியல் அகர முதலி. இது தமிழ் பற்றின் காரணமாகத்தான், தாய்மொழி பற்றின் காரணமாகத்தான் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றி காட்டினார்கள். கண்டிப்பாக சார். இன்றைய சூழலில் திராவிட இயக்க சிந்தனைகளை பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக இளைய தலைமுறைக்கு கொண்டு போகணும். ஒரு சிந்தனையாளராக இதை பற்றின ஒரு படைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த படைப்பு உருவான விதம், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பற்றி சொல்லுங்கள். அதை போல் நிறைய படைப்புகளை நான் உருவாக்கியிருக்கிறேன். நீதி கட்சி வரலாறு என்று எழுதியிருக்கிறேன். சென்ற ஆண்டு கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக வரலாறு என்று 3 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 தொகுதிகள் வர இருக்கின்றன. அதை நாம் ஒரு ஆவணமாக தொகுத்து வருகிற தலைமுறைக்கு மாத்திரமல்ல, இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கமாக நம்மோடு இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த ஆவணங்களிலிருந்து நமது இயக்கம் இந்த 106 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் அந்த ஆவணங்களை தொகுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீதி கட்சி, திமுக மட்டுமல்லாமல் அதற்கு இடைப்பட்ட இயக்கங்களாக அந்த வரிசையில் நீதி கட்சிக்கு பிறகு சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்திற்கு பிறகு திராவிடர் கழகம் என்று ஒரு 106 ஆண்டுகள் நமக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியெல்லாம் ஒருமுகப்படுத்தி 12 தொகுதிகள் வர இருக்கின்றன. அந்த 12 தொகுதிகளில் இப்பொழுது 6 தொகுதிகள் வந்துவிட்டன. இன்னும் 6 தொகுதிகள் வர வேண்டும். இவற்றையெல்லாம் ஒரு சேர படித்து பார்க்கிற போது இந்த 100 ஆண்டு கால வரலாற்றை அந்த இளைஞர்கள் படித்து கொள்ளுகிற விதத்தில் நினைவில் தேக்கி வைத்து கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கு நம் இயக்கத்தை பற்றிய பாலபாடம் என்கிற மாதிரி கூட இல்லை, இந்த இயக்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற தத்துவார்த்த சிந்தனைகளை, நடைமுறைகளை உள்ளடக்கிய ஒரு செயல் புத்தகமாக அது இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பல தகவல்கள் அந்த புத்தகத்தில் முழுமையாக கிடைச்சாலும் இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான கொள்கைகள் சிலவற்றை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அந்த புத்தகத்தில் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கோம். நம்ம தொடக்க காலத்தில் திராவிட நாடு திராவிடருக்கே என்று கேட்டோம். நீதி கட்சி காலத்தில், சுயமரியாதை இயக்க காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று கேட்டோம். ஏன் இவற்றை நாம் அப்பொழுது வற்புறுத்தினோம்? ஏன் பிறகு அவற்றை நாம் கைவிட்டோம்? பிறகு அண்ணா அவர்கள் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொல்வதின் நோக்கம் என்ன? இவற்றையெல்லாம் நிரல் பட தொகுத்து நாம் தந்திருக்கிறோம். முதலில் தனிநாடு கேட்ட நாம் பிறகு ஏன் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம்? அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று ஏன் சொன்னோம்? கலைஞர் காலத்தில் 70களில் மாநில சுயாட்சி, இன்றைய கூட தளபதி அவர்கள் மாநில சுயாட்சி மாநாடு நடத்த இருக்கின்றார்கள். இன்றும் பிரதமர் தன்னுடைய பேட்டியில் கூறியிருக்கிறார், மாநிலங்களுக்கு நாங்கள் சுயாட்சியோடு தான் வழங்கியிருக்கிறோம், எல்லா மாநிலங்களும் சுயாட்சி அந்தஸ்து பெற்றுத்தான் இருக்கின்றன என்று அவர் பேட்டியில் கூறியிருக்கிறார். ஆனால் எந்த மாநிலங்களும் சுயாட்சி இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே நாம் பிரிவினை கேட்ட காலத்தை விட்டு இன்று சுயாட்சியில் இருக்கிறோம். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்தால்தான் சுயாட்சி தன்மை இருக்கும் என்று கருதுகின்றோம். இவற்றுக்கு அடிப்படை நாம் ஏன் அதை கைவிட்டோம், இன்று ஏன் மாநில சுயாட்சி கேட்கிறோம் என்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் அதற்கான காரணங்கள் தூக்கி இருக்கின்றன, கரந்துரைந்து இருக்கின்றன.
இவற்றையெல்லாம் நமது கட்சிக்காரர்கள், நமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், இளைஞர்கள் கற்றுணர்ந்து இந்த மாநில சுயாட்சி மாநாட்டிற்கு, இந்த மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு, கலைஞர் கொண்டு வந்து நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கு, அவர் கொண்டு வந்து நிறைவேற்றிய குழு கொடுத்த அறிக்கைக்கு, இவற்றுக்கெல்லாம் நாம் ஆதரவு தந்து மத்திய அரசிடமிருந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற தத்துவத்தை முன்வைத்துத்தான் நாம் எழுதியிருக்கிறோம். இன்று 72வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேளையில இந்த சுதந்திர இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு தேவையா இருக்கு? நாம் பேசியதைப் போல அனைத்து மாநிலங்கள் சுதந்திரம் பெற்று தன்னுடைய அதிகாரத்தை தானாக தனது மாநில மக்களுக்கு பயன்படுத்தி செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக மாநில முதலமைச்சர்கள் இயங்கும் விதமாக மத்திய அரசு அவருடைய அதிகார கட்டுக்களை அவிழ்த்துவிட வேண்டும் என்று விரும்புகின்றோம். மத்திய அரசுக்கு அதிகார குவிப்பு இருக்கக்கூடாது. எந்தெந்த அதிகாரங்களை அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டுமோ அவற்றை மட்டும் அவர்கள் வைத்துக்கொள்ளலாம். மாநிலங்களை இயங்க விடுங்கள் என்கிற கோரிக்கையைத்தான் நாம் இந்த சுதந்திர நாளில் மத்திய அரசுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் அரசு மாறி மாறி இருந்தாலும் இன்றைய சூழலில் தமிழக மக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க? இப்போ தலைவருடைய மரணத்திற்கு பிறகு, தலைவர் காலமானதற்கு பிறகு ஏற்கனவே இருந்த மாற்றத்தை விரும்பி நோக்கி பயணித்த மக்கள் இன்று மேலும் கடுமையான விதத்தில் மாற்றத்தை பெரிதும் விரும்புகின்றார்கள். இன்று தேர்தல் வைத்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை மக்கள் அளிக்கக்கூடிய விதத்தில்தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. அவ்வளவு எதிர்பார்ப்புகள் நாட்டு மக்களிடத்திலே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கிற அரசு இயங்குகிற விதம், அவருடைய ஆட்சி நடத்தும் விதம், அவருடைய நிர்வாக திறமையின்மை போன்றவற்றை மக்கள் விரும்பவில்லை. தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு ஊழல் செய்திகள் என்று வந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இவற்றை களைந்து எடுக்கிற மாற்று இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது. அந்த வலிமையை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுகிற பொறுப்பை மக்கள் நமக்கு வழங்குவார்கள். கண்டிப்பாக சார். இன்றைய சூழல் எப்படி இருக்கு? ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறோன்னும் போது திராவிட இயக்கங்களோட பணிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற நேரத்தில் சுதந்திர தின நல்நாளில் நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம்? சுதந்திர நன்னாளில் மக்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், மக்கள் மிக சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசியல் ரீதியாக பயிற்சி பெற்றவர்கள் யார், அந்த அரசியல் இயக்கம் எவ்வாறு தொன்று தொட்டு இயங்கி வந்திருக்கிறது, திடீரென்று தோன்றக்கூடியவர்கள் எதற்காக வருகிறார்கள், அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன, அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்ததென்ன, அவருடைய பழமை என்ன என்று ஆராயக்கூடியவர்களாக மக்கள் இருக்க வேண்டும். அப்படி ஆராயக்கூடியவர்களாக மக்கள் இருந்தால்தான் இன்னின்னார் இன்னென்ன அரசியல் தகுதியுடையவர்கள் என்ற அவர்கள் பாகுபடுத்தி பார்த்து அவர்கள் பின்னாலே செல்ல முடியும். அதை விட்டுவிட்டு ஒரு கற்பனையாக ஒருவரை மனத்தில் வரித்து கொண்டு எந்தவித நோக்கமோ கொள்கையோ இல்லாதவர்கள் பின்னே செல்வது என்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. ஏன் அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் என்றால், மக்கள் ஏமாறக்கூடாது. அரசியல் ரீதியாக என்ன உரிமைகளை எல்லாம் பெற்று
தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னும் உயர வேண்டுமோ, அந்த எந்த உயரத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டுமோ அப்படி அவர்கள் செல்வதற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். அந்த அரசியல் அதிகாரத்தை அனுபவம் இல்லாதவர்களிடம், இதுவரை இயக்கத்தையே நடத்த தெரியாதவர்கள், புதிதாக வர இருப்பவர்கள், கற்பனையாக அவர்கள் ஏதோ கூறுபவற்றையெல்லாம் பின்பற்றி நீங்கள் சென்றால் கடைசியில் நமக்கு, நம் நாட்டிற்கு ஒரு ஏமாற்றம்தான் உருவாகும். அந்த ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கருதினால் தொடர்ச்சியாக இருக்கிற அரசியல் இயக்கங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் கொள்கைகளை பார்க்க வேண்டும். அவர்கள் இதுவரை ஆற்றியிருக்கின்ற பணியை பார்க்க வேண்டும். அவருடைய தொன்மையை பார்க்க வேண்டும். அந்த சாதனைகளின் எழுச்சி காரணமாக நாட்டு மக்கள் பெற்றிருக்கிற பலன்களை, நமது குடும்பம் பெற்றிருக்கிற உயர்வுகளை எண்ணி பார்த்து செயல்படத்தக்க விதத்தில் மக்கள் தன்னுடைய சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த சுதந்திர நாளில் அவர்களுக்கு என்னுடைய செய்தியை வழங்குகிறேன். நிச்சயமா சார், ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராக 72வது சுதந்திர தின இந்த நன்னாளில் திராவிட இயக்கங்களோட பங்களிப்பு தமிழ்நாட்டோட, இந்தியாவோட வளர்ச்சிக்கே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. 50 ஆண்டு காலம் திராவிட தலைவராக கலைஞர் அவர்கள் செய்த பணிகள் என்னென்ன, இன்றைய நிலையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம், அதற்கு செயல் தலைவருடைய தலைமை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம்.